நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் பையனை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவங்க கிளாஸ் பசங்கலாம் வந்து புல்லி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலோட 16வது மாடியில போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு. கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. எடிட்டர் டைட்டில் போடுப்பா. படத்துல ஓப்பனிங் சீன்லயே அவர் ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வரா. என்னன்னா தூக்கு மாட்டி கீழே வந்து காலை உடைச்சிக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே வரா. அப்பதான் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே. ஆமா, ஆனா அப்போ பார்க்கும்போது நம்ம கதை போகும்போது உங்களுக்கு புரியும். ஹீரோ வந்து ஆனா ஹேண்ட்ஸமா ஒரு டாக்டர். எதுக்கு ஆன்சர்னு சொல்றேன்னா அதுக்கப்புறம் அது தேவைப்படும், ரொம்ப யூஸ் ஆக போல. ஒரு டிஃபரெண்ட் இருக்கும் நிறையவே. நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, அவ அழுதுகிட்டே இது மாதிரி கால்லாம் வலிக்குது அப்படின்னுவான். தூக்க மாட்டேங்குது தெரியுது, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் போனேன் அனுபவி அப்படின்ற மாதிரி. ஒரு டாக்டரா அது வந்து சொல்லக்கூடாதுதான். நான் வந்து நம்ம ஆளு பயங்கரமா சொல்லிடுவா போல. ஏன்னா அது சொல்றதுக்குன்னு அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். எதுக்காக சொல்றதுக்காக ஒரு விஷயம் இருக்கு பாஸ்ட்லயே. அவரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரூ அவுட் த ஸ்டோரியில வந்து இந்த டைலாக் தான் ப்ளே பண்ணும். என்னன்னா, உனக்கு நீ பண்ண போற அப்படின்னா உனக்கு சண்டை போட்டுக்கிறது கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதே பரவாயில்ல. நீ ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு எல்லாம் பண்ண போற, அது கூட இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சண்டை போடுறது கூட ஒரு ஆளுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அது இல்லாம கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் அவகிட்ட வந்து இது மாதிரி சொல்றாரு. நமக்கு வந்து பிரச்சனைன்றதுனால நம்ம வந்து ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறது கூட, அதாவது சண்டை போட்டுக்கிறது கூட ஒருத்தர் இல்லைன்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். சண்டை போடுறது ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவா போல. இதுக்கு வந்து தலைவனுக்கு ஒரு பாஸ்ட் ஒண்ணு இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொரியால வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது ரொம்ப சகஜம். ஓகே, ஒர்க் ரொம்ப ஹார்டா இருக்கும். அவங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட் கூட பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல் லைஃபை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா சீக்ரெட்ல சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. படிக்கிட்ட உட்காந்து பேசுறது என்னன்னா, மோர்லாம் இந்த ஸ்கூல் பசங்க லவ் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? எங்கேயோ போயிட்டு வரமாட்டு போன் பண்றது, ஒரு பாக்காயிட்டு போட்டு போன் பண்றது மாதிரி. நீ வீட்டுக்கு போனா உனக்கு போன் மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒன்று இருந்திருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து ரொம்ப நேடா ரொம்ப ஒரு அப்பாவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அவரை நிறைய பசங்க வந்து புல்லி பண்றாங்க. அப்படி புல்லி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மன உளைச்சல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி வருது. அவர் படிக்கிற அதே கிளாஸ்ல தான், இது எல்லாம் படத்துலயும் எப்படி நடக்குதுன்னு தெரியல, அவர் படிக்கிற அதே கிளாஸ்ல தான் நம்ம ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோயின் எப்படின்னா ஒரு மாதிரி வரும்போது டீச்சர்ஸ் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கூட சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், பேர்லாம் சொல்ல மாட்டான். நான் ஒரு மாதிரியான என்கிட்ட வச்சுக்காதீங்க, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிற எந்த ஒரு பிரச்சனை வச்சுக்காதீங்கன்ட்டு மாசா சொல்லிட்டு அவங்க டென்ஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ நினைப்பாங்க, யாரா இவ இப்படி மாசு கட்டுறாரு. அப்ப அவ சொல்லுவான், ஒரு டைலாக்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் நாள்லயே எனக்கு தெரியும் அவன் நார்மல் பொண்ணு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பசங்களோட புள்ளி தாங்க முடியாம ரொம்ப மன உளைச்சல்ல பண்ண போவாரு. புள்ளி எதனாலன்னா பன்னு வாங்கி வர சொல்லியிருப்பானுங்க அவனுங்க. குறிப்பிட்டு இந்த கிரீம் வச்ச பட்டு தான் வேணும்னு அவனுக்கு கேட்பாங்க ஃபிளேவர்ல. அந்த பண்ணு காலி ஆயிடும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ சுத்துவான். கடைசியில் நாங்க போயிட்டு வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்தது என்னடா இவ்வளவு லேட்டா வாங்கிட்டு வந்து போட்டி ஒன்று அடிச்சிருவானுங்க. ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி விட்டுருவாங்க. அவங்க நிறைய புள்ளி பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபயர் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, ஒரு வெள்ளை கலர்ல போட்டுற மாதிரி, அது அவங்க மேல அடிச்சவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவங்க குளிக்க போவான். அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு அவனை ஓட விட்டுருவாங்க அன்றாயரோட. அப்போ வந்து இந்த அசிங்கம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் போல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலோட டாப்ல போயிட்டு மேல ஏறி நின்னுப்பான். அதுலயும் தற்கொலை பையன் என்ன பண்ணுவான், பயந்துகிட்டு படுத்த மாதிரி இருந்திருப்பான். ஏறில முழலாமா வேணாமான்ற மாதிரி வருவான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் கெத்தா அந்த இது இருக்கும் இல்லையா, பால்கனி மாதிரி, அதுல ஏறி நின்றுட்டு இருப்பான். அசால்ட்டா நின்னுட்டு குதிக்க தந்தா குதிச்சு பயம் வந்துடும் அவனுக்கு. இன்னும் இவன் அசால்ட்டா குதிக்கிட்டு நம்மளே டவுட் ஆகிடுவாங்க. அப்பதான் அவ சொல்ற டைலாக் அது என்னன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட இவங்க பிரச்சனை பண்றாங்கட்டு நீ பண்ணிக்க போறேன், அட்லீஸ்ட் உனக்கு சண்டை போட்டுக்கிறதுக்காச்சும் யாரா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா இப்படி சொல்லி கொஞ்ச நாள் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அவளை இம்ப்ரெஸ் ஆயிடுவான் அவ மேல. அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாளும் அவனுக்கு ஏதோ பண்றானுங்க.
அது அவன் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கான கிளாஸ் ரூம்லயே தூக்க மாட்டிக்கலான்னு வருவான். தூக்க மாட்டிக்கலான்னு வரும்போது கயிறை கட்டுவான், கயிறு அறுத்து கீழே வந்துடும். அதான் அனாமி பார்த்துருவான். இது என்னன்னா, இந்த ஆதிநாள் அழகராஜா படம் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நானும் அவசரப்பட்டு தூக்க மாட்டீங்களான்னு போனேன், ஆனா தூக்க மாட்டோம் இல்ல, ஏன்னா எங்க வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்குது. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல்ல டேபிள் ஃபேன் சீலிங்ல மாட்டி வச்சிருப்பாங்க. தலைவன் அதுல போயிட்டு பண்ண போமா டேபிள் ஃபேன் அறுத்து கீழே வந்துடும். அவன் கேப்பா, ஏன்டா தூக்க மாட்டி தான் வர, ஒரு ஜம்ப் ரோப் வாங்கிட்டு வந்துருவான். டைட்டான நல்ல ஸ்ட்ராங்கான ரொம்ப வாங்கிட்டு சாக வேண்டியதானே, சீக்கிரமா செத்துடலாம்ல, சேஃப்டியா செத்துடலாம்ல. இப்ப சேஃப்டி இல்லாம அறுத்து கீழே வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது முடிஞ்சு இப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு 2-3 டைம் வந்து அவ நேரடியா காப்பாத்தினாலும் அவ இருந்த பிரசன்ஸால அவன் மறைமுகமா காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்படி அவன் லைஃப் வந்து அவன் காப்பாத்திடுவான், அவளோட வார்த்தை வந்து காப்பாத்திடுவான். இப்படின்னும் போது இந்த சீன்ஸ்க்குலாம் அப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சது. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிரஷ் மாதிரி, ஸ்டாக்கிங்னு சொல்ல முடியாது, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குது. ஏன்னா தைரியம் இல்லை ஆளுக்கு, ஒளிஞ்சிருந்து பாப்பா போல, திட்டிடுவாங்க பயம் அப்படின்ட்டு ஒளிஞ்சு பாப்பா போல. அப்படி ஒரு கிரஷ்லயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒன் சைடா லவ்னு சொல்ல முடியாது, ஒரு கிரஷ்ல இருந்துட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் வந்து ஹனாபி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நியூஸ் வரும். இவனுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடும். ஏன்னா நம்மள பண்ணிக்க கூடாது, அவ்வளவு தைரியமான பொண்ணு அவையே பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு கூட அந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். ஏந்திரிக்காம கண்ணுல மட்டும் தண்ணி வந்துட்டு இருக்கும், நிம்ப போட்டு உடைப்பான். எழுதும் போது அதை போட்டு கிரிக்கிட்டே இருப்பான். அவனால எப்படி அவன் என்னன்னா இவன் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவெல்லாம் வந்து நம்மளே காப்பாத்தினவ, நம்ம வாழணும்னு சொன்னவன் கடைசியில் அவ செத்து போயிட்டாரு அப்படின்றத அவனால ஏத்துக்க முடியாதுன்னா, ஏன் செத்தா எதுக்காக செத்தானோ அவனுக்கு தெரியாது, ரீசனும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி எதான பண்ணிட்டான்னு தெரியாது அவனுக்கு. அது ஒரு இதுலயே வாழ்ந்துருவான், யாரையும் டேட் பண்ண மாட்டான். கொஞ்ச நாள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா. இந்த ஃபர்ஸ்ட் நாங்க சொன்ன சீன் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணு வருவா, அது வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர் ஆயிட்டு இருக்கும் அந்த அவ இறந்து. அப்ப வரைக்கும் தலைய வந்து ஹீரோ வந்து எந்த ஒரு பொண்ணையும் டேட் பண்ணாம, யாரையுமே பத்தி அக்கறைப்படாம தன்னோட வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். ஹீரோயின் பேர் அனாபி, அனாபியை பத்தியே நினைச்சிட்டு அத்தனை வருஷம் இருந்திருப்பான். அவனுக்கு என்னன்னா அந்த இம்பாக்ட் போயிருக்காது. நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச கொண்டு வந்தவா அவ வந்து இப்படி உயிரை இது பண்ணிக்கிட்டான்ற ஒரு தாக்கத்துல இருந்து அவன் வெளியே வந்திருக்க மாட்டான். அடுத்த சீனே ஒரு காஃபி ஷாப்ல இருக்கான். அந்த காஃபி ஷாப் யாருன்னா ஹனாபி, ஹீரோயினோட அப்பா தான். ஹனாபி செத்ததுல இருந்து அவங்க அப்பா கூட துணையா இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பையன் மாதிரின்னு வச்சுக்கலாம், பையனா கூட இருந்து சும்மா சோகத்தை ஷேர் பண்ற அந்த மாதிரி இருப்பான் எப்பயுமே. அன்னைக்குன்னு ஒரு நாள் அவன் திருப்பியும் காஃபி ஷாப் போயிட்டு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சோகமா ஏதோ புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இது என் பொண்ணோட டைரின்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா அனாபி நைட் ஆனா ஒரு டைரி எழுதுவா, அதை நம்ம சீன்ஸ்லையும் காட்டுவாங்க, ஆனா அதை என்ன எழுதுறான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த டைரி வந்து காட்டும் போது ஓப்பன் பண்ணி போகும்போது நீங்க பாஸ்ட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்பீங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். அவன் லெஃப்ட்ல இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த டோர்ல வந்து அனாபி நின்றுட்டு இருப்பான். அனாபி நிக்கிறா, யாரா இது அப்படின்னா அவ கது திறந்து அவ பாட்டுன்னு போயிட்டு இருக்கா. இவனும் பின்னாடி அனாபியா அது சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் ஏதோ போதையில தான் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது, துரத்திக்கிட்டே போறான். அவன் திடீர்னு இன்னொரு டோரை திறந்து உள்ள போறான். இவனு என்னடா டோரை திறந்து உள்ள போறான்னு சொல்லிட்டு இவனும் டோரை திறந்து அவன் உள்ள போறான். டக்குன்னு அங்கேருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் பாஸ்ட்ல கண்ணாடி போட்டு அதுல இருக்கானே திரும்ப எழுதுகிறான். ஸ்கூல் படிக்கிறான். அந்த தற்கொலை கேரக்டர்னு சொல்லல, அந்த தற்கொலை கேரக்டராகவே நிக்கிறான். அவன் அக்கா இருக்கா, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேக்குறான். இப்படி வந்து அந்த டோரை திறந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமே என்னன்னு பார்த்தா தூங்கி எழுந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. தூங்கி எழுந்திருக்கும் போது தலைவன் எங்க இருந்திருக்கானா அவனோட ரூம்ல இருந்தா எழுந்திருக்கான். ஆனா என்னன்னா அவனோட சின்ன வயசு கேரக்டரா எழுந்திருக்கான், அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்திருப்பா இல்லையா, அந்த மாதிரியே எழுந்திருப்பான். ஏன்னா அனாபி பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பான். இவனா நினைச்சுப்பா கனவுலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் வேலையை காட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா தலை. தேவையில்லாத கண்டென்ட். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அக்கா அங்க இருப்பா. ஏய் என்னடி உங்க வீட்டுல இல்லாம கேட்கல, ஏய் உங்க வீடா, நான் இது எனக்கும் வீடு தான் இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். காசு அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா இவன் டாக்டரா இருந்தா அந்த காசு அப்படியே எடுத்துட்டு வந்துருப்பான். ஆனா அதனால இவன் எடுத்துட்டு போயிடுவான். அங்க வந்து இந்த டிமானிட்டைசேஷன் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கதைக்கு வருவோம். எடுத்துட்டு போயிடுவா.
போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம எப்படி இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டோம், ஒரு சாதாரண டைரி தானே வந்துச்சு, என்ன இதுன்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா எல்லா டேட்டுமே அவன் ஸ்கூல் படிச்ச டைமோட டேட்டு. ஆனா இவனுக்கு எல்லா மெமரிஸுமே இருக்கும். இந்த 10 வருஷம் த்ரூ ஸ்டோரி ஃபுல்லா அவன் கடந்து வந்த அனாபி கூட இருந்தது, அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அவன் இருக்கிற லைஃப் அந்த உடம்பு வந்து அவன் சின்ன வயசுல இருந்த உடம்பு மட்டும் வந்துடும். அவன் ஏஞ்சி பார்க்கும்போது பாஸ்ட்ல இருக்கான். ஆனா அவன் ஃபியூச்சரை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. ஃபியூச்சர்ல இருந்து வந்துட்டான், அப்போ அங்க என்ன ஆக போகுதுன்னு கூட அவன் யோசிக்கல. அனாபியை பார்க்க போறோம், ஏன்னா இறந்துட்டான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இறந்துட்டா சொல்லி திருப்பி பார்க்க போறான். அவன் எதை பத்தி கவலை இல்லைன்னு அனாபி அங்க இருப்பான். அப்போ இந்த டைம்ல தான் நம்ம வந்துட்டோம்னா, அப்போ என்ன அனாபி இந்த டைம்ல உயிரோட இருக்காளே, அவளை நம்ம பாத்துடலாம், அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாளே ஓடுவான். செம்மையா இருக்கும் அந்த சீனு. என்னன்னா இங்க ஒரு சூப்பரா இருக்கும் என்னன்னா, 10 வருஷம் ஒருத்தங்களை பார்க்காத எமோஷன் அவன் செம்மையா இருக்கும். அவன் அனாபிக்கு வந்து இப்போ அந்த டைம் லைன் படி அனாபிக்கு வந்து அவன் வந்து ஒரு ஜஸ்ட் கிளாஸ்மேட்டு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அவ்வளவுதான். ஏன்னா அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல பண்ண போறா. ஓகே ஜாயின் பண்ண போறா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அதான் அந்த இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பல அன்னைக்கு டே. தலைவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்த உடனே ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தேன், என்னதான் டைம் டிராவல் 10 வருஷம் தாண்டி வந்தா என்ன பண்ணும், பேச வச்சு ட்ரை பண்ணுவோம், போனோடனே கட்டி பிடிச்சிருவாங்க. ஏன்னா எமோஷன்ஸ் உள்ள இருக்கும். 10 வருஷம் மிஸ் பண்ணிட்டான் பாக்கணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருவான். அவன் போட்டு சம்மரி அடிச்சு போனா போதும் வர்ற ஒண்ணு அடி அராசா பண்ற கம்ப்ளைண்ட் பண்ணுவான் போலீஸ் கிட்ட, இல்ல ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கேட்பான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டான், ஜஸ்ட் அவனை மிரட்டிட்டு இது மாதிரி. அதுக்கு அடுத்து பின்னாடியே போயிட்டு இருப்பான். அவன் ரசிச்சுட்டு போயிட்டு இருப்பான், அவளை ரசிச்சுட்டே பாத்துட்டு போவான். ஸ்டாக்கர் மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இது மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன சீன் வந்துடும். அதாவது ஸ்கூல்ல வந்து அவ இது பண்றது, அவ வந்து இன்ட்ரோ கொடுக்கறது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இப்போ கதை என்னவா இருக்கும்னா, இதுக்கப்புறம் நம்ம மொத்த கதையும் சொல்றதுக்கு பதிலா நாங்க ஷார்ட்டா சொல்றோம். இங்க இருந்து ஹீரோ வந்து எப்படி அவளை காப்பாத்த முயற்சி பண்றான். ஆனா இதுல ஒரு ரூல் இருக்கும். அந்த டைம் லைன் படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும்னா அது நடந்தே தீரும், ஆனா அவங்களுக்கு நடக்கணும்னா வேற ஒருத்தவங்களுக்கு நடக்கும். இப்போ இவரு இப்போ ஒரு டைம் லைன்ல ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்காரு. இப்போ நான் தட்டி விட்டுட்டேன், கீழே வந்துச்சு. அதை இன்னொருத்த வந்து மாத்திரான்னு நினைச்சா, இப்போ என் கையில ஐஸ்கிரீம், என்னோட ஐஸ்கிரீம் தான் கீழே விடும். இது ஆக்சுவல் சீன். நம்ம அது கூட அப்படி கூட சொல்ல வேணாம். என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், ஐஸ்கிரீம் கீழே விழணும்னா அதை தடுத்தா கூட வேற ஒரு ஐஸ்கிரீம் கீழே விழுந்துதான் தீரும். இப்படி அந்த விஷயம் திரும்ப கண்டிப்பா நடந்தே தீரும்ன்றத அதை சொல்லி மாத்த முடியாது, ஆனா நடக்கும் வேற விதமா நடக்கும். அது வந்து அதே இம்பாக்டோட, இப்ப செத்து போறாங்க செத்து போதுதான் இல்ல, அதே இம்பாக்டோட கண்டிப்பா நடந்தே தீரும்ன்றது இவங்க தெரிஞ்சதுனால அப்போ அனாபியை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஹோப் உனக்கு வந்துடும். அதனால இப்ப கதை என்னன்னா, இவன் பாஸ்ட மாத்துறானா, எப்படி மாத்த முடிஞ்சதா, இல்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சு, இதுதான் படமே. ஒரு ஃபீல் குட்டான மூவி பாக்கணும்னா பாருங்க, இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இத சொல்லி அவங்க என்னன்னா, இந்த அனாபின்ற கேரக்டர் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ரியலாவே அவங்க கியூட்டாவும் இருப்பாங்க, அந்த கேரக்டருமே சூப்பரா இருக்கும். அந்த என்னன்னா, இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 1/2 hour கதையை தான் நாங்க மொத்தமா சொன்னோம். இதுக்கப்புறம் ஒரு 2 hours கிட்ட இந்த கதை இருக்கு. என்னன்னா, எதனா ரீசன்காக சூசைட் ட்ரை பண்ணலாம், அப்படி சூசைட் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்துச்சு, நம்ம எப்படி திரும்ப அவன் லவ் பண்றானா இல்லையா இப்படின்றதெல்லாம் வரும். ஒரு இதுக்கப்புறம் நீங்க ரொமான்ஸ், இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், இந்த மாதிரி கேட்டகரிஸ் விரும்புற ஒரு மூவிஸ் அனிமேஸ் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தா கதை பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா இந்த மூவியை பார்க்கலாம். ஏன்னா உண்மையாவே இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நிறைய பொண்ணு. ஆமா, அது ஒரு ஸ்கூல்ல ஊன்றதை தாண்டி ஒரு மெச்சூர்டு பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவன் எப்படி ஒரு லவ் பாக்குறான் அப்படின்றதுமே இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல ஊன்னா நம்ம எல்லாருமே ஓரளவு காலேஜ்ல முடிச்சுட்டவங்களா இருப்பாங்க, மோஸ்ட்லி பாக்குறவங்க அப்படிதான் இருப்பாங்க நம்புறேன். அதனால வந்து நமக்கு இந்த ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பிடிக்காது இந்த டைம்ல. ஆனா இதை எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, அவன் மெச்சூரா இருப்பான், அவன் வந்து எப்படி அவளை ஹேண்டில் பண்றான் அப்படின்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். எவ்வளவு அழகா பாத்துக்கிறான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் நல்ல படம்னு எனக்கு வாயில வரல, அழகான படம், அவ்வளவுதான். உங்களை பொறுத்தவரைக்கும் அது நல்ல படம் இல்ல, முடிவாயில இருந்தது. 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும். ஹனாபின்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹனாபினா கொரியன்ல வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பினை வந்து பட்டர்ஃப்ளை இதோட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுப்பான். இதே வந்து ஜாப்பனீஸ்ல வந்து ஹனாபினா ஃபயர் கிராக்கர்ஸ்.
டோட்டலா இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது அழகான படம் கூட சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது அழகான படம். ஏங்க நல்ல படங்க, நல்ல படமே தான். அது என்ன அழகான படம்? ஏங்க அழகு ஒரு படம் அழகா இருக்குன்னு சொன்னா அழகா இருக்கும். அது தெரியும், பார்த்தாலே தெரியுங்க அழகான படம். ஐயோ எனக்கு இல்ல, நல்ல படம் அது. அது எதுக்கு அழகான படம் சொல்ல, அது அந்த அழகுன்ற வேர்ட்ல தான் அதை வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதை ஃபீல் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும் அது அழகான படம்னு. ஐயா நல்ல படம் அது. அழகான படம், நல்ல படம். கைய வச்சுலாம் பேசுறேன், அது அழகான படம் தான். கைய வச்சுலாம் பேசுறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். கை வச்ச நல்ல படம் இல்லையா? அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது அழகான படம். அது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, கால் சாத்திடுறோம் கொஞ்சம். அதெல்லாம் கலக்கிடுவேன். சொல்ல மாட்டேன்னே நீ என்ன பண்ணுவ?